ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பே பர் சேல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பே பர் சேல் அப்படிங்கிற வேர்டு வந்து மேக்ஸிமம் அஃபிலியேட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை குறிக்கும். அதாவது இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது, பே பர் சேல். ஸோ நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேலுக்கும் பே பண்ணுவாங்க. இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இவங்களுடைய ப்ராசஸை ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக அதில் ஏதாவது சேல் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து இவங்களுக்கு அதுக்கு உண்டான கமிஷன் கிடைக்கும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேலுக்கும் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் பே பர் சேல்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் சைட், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சைட்டோட எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு இருக்குங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் கீழே அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே இருக்குங்களா, ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இதில் ஒரு அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் சம்மந்தமான என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் ஜஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய லிங்க் அல்லது அதில் இருக்கக்கூடிய பேனர் ஆட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸில் இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணால் போதும். ஸோ அந்த ப்ரொமோஷன் பண்ணுறப்போ அதில் சேல் நடக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேலுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பே பர் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் இதே மாதிரி தான் அமேசான் சைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரெட்மி 2 அப்படிங்கிற செல்லோட லிங்க் எடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த செல் யாராவது வாங்குகிறாங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான கமிஷன் கிடைக்கும். இங்கே இருக்கு இல்லைங்களா, பிகம் என் அஃபிலியேட்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் கிளிக் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ இந்த clickbank.comலையும் நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஆன்லைனில் நிறைய பேர் சேல் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணுறோம், நம்மளுடைய ஃபேஸ்புக்கில், நம்மளுடைய வெப்சைட்டில், நம்மளுடைய பிளாகரில் ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை பார்த்து யாராவது வாங்குறாங்க அப்படிங்கிற அதுலேருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேலுக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் ஆன்லைனில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு.